அதுக்கப்புறம் அவங்க பாட்டி சொல்லி கொடுத்த மாதிரியே பெலிண்டா அந்த பாட்டிலுக்குள்ள அவ ஆசையை சொன்னான். டர்ட்டில் லேக்கோட எட்ஜில் போய் நின்னான். அந்த பாட்டிலை அந்த தண்ணியில தூக்கி போட்டா. அடுத்த நாள் பெலிண்டா கண்முழிச்சு பார்த்தப்போ அவங்க பாட்டியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஹே கான், என்னோட ஸ்குவாட்ரன் பிக்சரை நான் உனக்கு காட்டினேனா? அவங்க பாட்டியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அவ எப்ப வருவான்னு காத்துட்டு இருந்தாங்க. பெலிண்டா வச்சிருந்த ரோஜா செடிகள் மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சது. அன்னையில இருந்து பாட்டில்ல யாரெல்லாம் ஆசையை சொல்லி தண்ணியில தூக்கி போடுறாங்களோ அவங்க ஆசை நிச்சயமா நிறைவேறும். ஹே, என்னாச்சு உனக்கு? ஒண்ணுல சாரி. ஏன் அழறீங்க? எவ்வளவு அழகான கதை. என்ன கதை? இப்பதானே படிச்சு காமிச்சேன். நான் படிச்சு காட்டும் போது நீ தூங்கிட்டியா? இல்ல, நான் தான் முழுசா கேட்டனே. அது கதை, அருமையான கதை. அது 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 எனக்கு தெரியும். அது ஒரு விலங்கு. அது மேஜிக் செய்யற விலங்கு. அது தண்ணியில வாழுமே. அப்புறம் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கும். நாம ஒரு பேப்பர்ல எழுதி அத நம்ம ஒரு பாட்டில்ல போட்டு டர்ட்டில் லேக்ல தூக்கி போட்டனா அதானே? சொன்னது கரெக்டா? கூல். மேக்ஸ், அது ஃபேரி டேல். இதெல்லாம் நீ குழந்தை மாதிரி நம்ப மாட்டல்ல? நோ, நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா நான் ஒன்னும் குழந்தை இல்ல. இல்ல, வாய்ப்பே இல்ல. ஒரு மனிதனா? யார் அது? யார் அது? உண்மையா இருக்குமோ? Video by vishwasikblogspot.com. Hey! இங்க என்ன பண்ற? இல்ல, சும்மா காத்து வாங்குறேன். என்னது? தண்ணியில என்ன மிதக்குது? அது ஒண்ணு இல்லையே. சரி, பாப்பா போலாம். வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, கருத்துற புடைக்கிற மாதிரி. குடிச்சிட்டேன். சிரிக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் இளவரசி மாதிரியே யோசிச்சுக்கிட்டு உக்காந்துரு. நான் இங்கதான் இருப்பேன், ஆனா உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். மாஸ்டர் ஆர்கு கிட்ட ஏதாவது வித்தியாசத்தை நீ பாத்தியா? நீ தான் இதெல்லாம் புதுசா சொல்ற. ஏன்னு சொல்லு. என்ன பண்ற? அது மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. அத நீ என்ன பண்ற? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? இல்ல, மாஸ்டர் ஆர்க் அவருடைய கொம்ப நகர்த்துறத நான் பார்த்தேன். என்ன சொல்ற நீ? நான் பெரிய புத்திசாலி இல்ல, அதுக்காக நான் முட்டாளும் கிடையாது. இந்த கொம்ப யாராலையும் அசைக்க முடியாது.
அவரால் மட்டும் எப்படி அசைக்க முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி. ரேஞ்சர்ஸ் சீக்கிரம் வாங்க. ஒரு புது ஆர்க் வந்திருக்கு. எந்த இடத்துல? டர்ட்டில் கோவ் ஹார்பர். பழைய போட்ல இருந்து செஞ்ச மாதிரி இருக்கு. Oh my god. நான் லேக்ல பாட்டில் தூக்கி போடுறதை இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க போய் ஆகணும். வாங்க போலாம். மேக்ஸ், ஷிப் ஆர்க். ஒரு ரேஞ்சரால என்ன தடுக்க முடியாது. 2 பேரால முடியும்ல? இத வாங்க. ஒண்ணு ஆகலையே. ஒண்ணு இல்ல. இருங்க காய்ஸ், நாம எல்லாரும் டீமா உழைச்சா இவனை இல்லாம பண்ணிடலாம். வாங்க. முடிஞ்சா முயற்சி பண்ணி பாருங்க. Golden Eagle Swan, White Eagle Weapon. இந்த நான் பாத்துக்கிறேன். லைன் பிளாஸ்டர் ஃபயர். ஏய், நான் தான் ஜெயிச்சேன். அதுக்குள்ளயா நான் அந்த பாட்டில எடுத்தே ஆகணும். யா யா. Hey, இரு. ஓ நோ மேக்ஸ். Max, come on, friend. Max. 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 மேக்ஸ், மேக்ஸ், உனக்கு ஒண்ணும் ஆகலையே. நீ எப்படி இந்த கரை பக்கமா வந்த? தெரியல. எப்படி இருக்கான்? கொஞ்ச நேரம் அவன் தூங்கட்டும். கவலைப்படாத, சீக்கிரமா சரியாயிடும். இவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவனை கண்டுபிடிக்கணும். நான் விட மாட்டேன், இது சத்தியம். வாங்க போலாம். நோ. என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப மோசமான ஒரு கனவு வந்தது. நம்ம மெகாசார்ட் தோக்கடிக்கப்பட்டுச்சு. ஒரு குரல் என்கிட்ட ஏதோ பேசுச்சு. ஸ்பியர் ஆஃப் பாரிஸ், நீ ஏதோ இல்ல பாரிஸ்னு ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ண சொல்லுச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியலையே. மத்தவங்க எல்லாம் எங்க? ஹார்பருக்கு போயிருக்காங்க, ஷிப் ஆர்க்க தேடி. ஓ நோ. அந்த பாட்டில். ஏன் நீ ரெஸ்ட் எடுக்கணும்? இல்ல, அங்க ஒரு ஆர்க் இருக்கும்போது என்னால இங்க ரெஸ்ட் எடுக்க முடியாது. மனிதர்களே ஓடுங்க, இனிமே இது என்னோட இடம். உன்கிட்ட இன்னும் என் பாட்டில் இருக்கு. ஏய், அட்டகத்தி சின்ன பையன். ஏய், என்ன சின்ன பையன் கூப்பிடாத. நான் ஒரு ஷார்க் ரேஞ்சர். பார்த்தா டம்மி பீஸா தெரியுது. வைல்ட் ஆக்சஸ் ரெடி. எஸ். போன வாட்டி ஏதோ அதிர்ஷ்டவசமா நீ தப்பிச்சிட்ட. ஆனா இந்த வாட்டி உன்னால தப்பிக்கவே முடியாது. யா யா அலட்டிடா வாயா. ஐயா யா யா உன்னோட பலெல்லாம் என்கிட்ட பலிக்காது. அதையும் பார்க்கலாம். மேக்ஸ், மேக்ஸ், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணு இல்ல. ஏடா அட்டகத்திக்கு எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க? பூமியின் பாதுகாவலர்கள்.
நாங்க இந்த பூமியை ஒன்னா சேர்ந்து காப்போம். நாங்க தான் பவர் ரேஞ்சர். வைல்ட் ஃபோர்ஸ். அப்படின்னா சரி, உங்களோட விளையாட நான் தயார். இதுக்கு தான் நீ ரொம்ப வருத்தப்படுவ. சண்டை போடுறதுல உனக்கு ஆர்வம் அதிகம் போல இருக்கே. ஹலோ, யாரா நீங்க? கப்பல் படைய மொத்தமா கண்ட்ரோல் பண்ண சொன்னா நீ சந்தோஷப்படுவியா? யாரா இவங்கெல்லாம்? பார்த்தா ரேஞ்சர்ஸ் மாதிரியே தெரியலையே. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா உங்க எல்லாரையும் என்னால அடிக்க முடியும். ஏய். ஏய். ரேஞ்சர்ஸ் அடிங்க. என்ன பண்ற? அவங்க எல்லாம் உன்னோட ஆள் தான்டா, அடிக்காதடா. நம்ம புதுசா ஏதாவது பிளான் பண்ணணும். வாங்கடா. நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனா நான் உன்னை விட மாட்டேன். இதுகிட்ட நம்ம தோக்கவே கூடாது. வாங்க. வா. கிரீன், அதான் சரி. யா, உனக்காக நான் வந்துட்டேன். Blue Shark Fighting Pits. ஓ, என் பாட்டிலையும் உடைச்சு என் ஆசையும் உடைச்சிட்டேன். டேய், உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒன்னா சேர்க்கலாம். Jungle Sword. Savage Slash. உன்னை அழிச்சே தீருவோம். அடக்கடவுளே, இவனை இவ்வளவு சீக்கிரத்துல தோக்கடிச்சிட்டாங்களே. தீய சக்திகளின் இருப்பிடம் நான். இவனுக்கு ஒரு புத்துயிரை அளிக்கிறேன். ஏய், புது பொலிவோட வந்திருக்கேன்டா. இப்ப வாங்கடா. Wild Souls. Design. Wild Souls. Come on. Away! Wild Force! Megazord! Elephant Sword. Combine. Wild Force Megazord! Sword and Shield Mode! நீங்க என்ன அவ்வளவு பெரிய பவர் ஸ்டாரா? பார்க்கலாம். Back in a fashion! ஏய், என்ன பேக்கெட் பிளஷர் அவங்கிட்ட ஒர்க் அவுட் ஆகலையே. இந்த ரிப்பீட். என்னோட வால் கனவுல பார்த்த மாதிரியே இருக்கு. காய்ஸ், இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் என்னோட கனவுல. கனவுலியா? நீ என்ன பேசுற மேக்ஸ்? பியர் ஆஃப் பார்டூலிஸ பயன்படுத்து. ஸ்பியர் ஆஃப் பார்டோலிஸ். ஏய், ஸ்பியர் ஆஃப் பார்டோலிஸ்னா என்னப்பா? A sphere of Pardolis. எனக்கு தெரியும். Pardolis ஒரு அனிமேரியம் வாரியர். அவர் எல்லாத்தை விட சிறந்த வைல்ட் ஸ்வோர்ட கண்ட்ரோல் பண்ணாரு. அவரோட ஸ்வோர்ட் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது உன்னை கூப்பிடுது. ஆனா அது ஏன் என்ன கூப்பிடணும்? Sphere of Pardolis தொலைஞ்ச வைல்ட் ஸ்வோர்ட்ல ஒண்ணு.
உனக்கு நல்ல இதயம் இருக்குன்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. நீ பூமியை காப்பாத்துவேன்னு அது நினைக்குது. உன் மனசார நீ அந்த வைல்ட்ஸோட கூப்பிடு, அது நிச்சயமா வரும். ஆல் ரைட், இப்பவே கூப்பிடுறேன். ஸ்பியர் ஆஃப் பார்டோலிஸ், கடினமான இந்த நேரத்துல எங்களுக்கு உதவ நான் உன்னை கூப்பிடுறேன். Guys, இங்க பாருங்க, புது அனிமல் கிறிஸ்டல். இது ஒரு ஜிராஃப். என்னால நம்பவே முடியல. ஸ்பியர் ஆஃப் பார்டோலிஸ் ஒரு ஜிராஃப். ஜிராஃப்? ஆமா. Video All right, by இத ட்ரை பண்ணி பார்த்துடலாம். visualcitydogs.com. ஜிராஃப் ஜோன், எழுந்துரு. வரியா வா. காய்ஸ், அங்க பாருங்க. அற்புதம். ஜிராஃபோட நீண்ட கழுத்து ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கு. ஸ்பியர் ஆஃப் பார்டோலிஸ்னா இதுதானா? நான் என்ன பண்ணணும்னு இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஷார்க், எனக்கு எப்பவுமே நீதான் நம்பர் 1. ஆனா இப்போ அந்த ஜிராஃபோட திறமை என்னன்னு நம்ம காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அட்டாச் ஜிராஃப். Wild Force Megazord. Spear War. ஏய், பல்லு குத்துற குச்சி மாதிரி இருக்கு. இத வச்சு என்ன அழிக்க போறீங்களா? Spear. Fire. ஏய், என்னைய ஓட்டையாக்கிட்டாங்கப்பா. அடடா, நான் இப்ப முழுக போறேன்னு நினைக்கிறேனே. ஓ, மத்த ரேஞ்சர்ஸ்லாம் என்ன ஒரு பெரியவனா மதிக்கணும்னு ஆசைப்படுறேன். மத்த ரேஞ்சர்ஸ் என்ன பெரியவனா மதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ நினைச்சது கரெக்ட் மேக்ஸ். டர்ட்டில் லேக்ல ஏதோ ஒரு கிரீச்சர் இருக்கு. சூப்பர். தேங்க்ஸ் எலிசா. ஜிராஃப் அனிமனியம் திரும்பி வந்ததுனால வைல்ட் ஜோட்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உட்காரு. குட் ஜாப். சின்ன பையா, என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. உன்ன